இந்த மாவட்டத்தின் மற்றொரு அமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆற்றலும் அறிவும் ஆக்கபூர்வமான சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவர். சிறந்த இறை பற்றாளர். அதே நேரத்தில் கடவுளின் பேரில் வெறுப்பை விதைக்கக்கூடியவர்களுக்கு சரியான தன்னுடைய ஸ்டைல பயன்படுத்தி பதிலடி கொடுப்பவர். அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இத்தனை பெரிய விழாவில் நலத்திட்ட உதவிகள், பட்டா என அனைத்தையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து காட்டியிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தோட ஆட்சியர் திரு பிரவீன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாநகராட்சியுடைய ஆணையர் உள்ளிட்ட மதுரை மாவட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கடந்த கால அவல ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில புது விடிகளை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் உலக நாடுகளும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு முற்போக்கான முன்னோடியான மக்கள் நல திட்டங்களை கடந்த 4 ஆண்டு காலத்தில் நாம் நிறைவேற்றியிருக்கிறோம், தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த முத்திரை திட்டங்களிலேயே அதிக பயனாளிகளை கொண்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்தான். 4,54,000 சகோதரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். அதே போல உங்க வீட்டில் காலேஜ் போகக்கூடிய பெண்கள், மாணவியர்கள் இருந்தா அவங்க படிப்பை முடிக்கிற வரை மாசம் 1000 ரூபாய் வழங்குவதுதான் புதுமை பெண் திட்டம். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 63,400 புதுமை பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம். பொண்ணுங்க போலவே பசங்களும் இப்படி ஒரு திட்டம் வேணும்னு கேட்டாங்க. அதில் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் புதல்வன் திட்டம். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 31,000 கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது. உங்க எல்லார் வீட்லயும் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. காலையில பெரும்பாலும் சாப்பிடாம போயிடுவாங்க, அனுப்பிச்சிருவீங்க. அதை மாற்றணும் என்று முடிவு செஞ்சு இதே மதுரையில தான் நான் தொடங்கி வச்ச காலை உணவு திட்டத்தில் 59,394 பள்ளி குழந்தைகளுக்கு இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் சூடான சுவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வழங்கப்படுது. சின்னதா உடம்புக்கு பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு செக்அப் பண்ணோம்னா டவுனுக்கு போகணும், ஹாஸ்பிட்டல்கள் போய் நிக்கணும். சின்னதா ஏற்படக்கூடிய விபத்தா இருந்தாலும் அல்ல ஏதேனும் சிறிதா நோய் வந்தாலும் உங்களுடைய வீடுகளுக்கு வீடு தேடி வந்து பரிசோதனை செஞ்சு மருந்துகளை வழங்கி பிசியோதெரபி சிகிச்சை போன்றவற்றை வழங்குகிற மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் உங்க மாவட்டத்தில் எத்தனை பேர் பயன்பெற்றிருக்காங்க தெரியுமா? 8,60,000 பேர். விபத்து நடந்தா முதல் 48 மணி நேரம் உயிர்காக்கும் சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும். இன்னுயிர் காக்கக்கூடிய நம்மை காக்க 48 இந்த திட்டத்தின் கீழே இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் 16,000 பேருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்லந்தடி கல்வி என்னும் எடுத்தும் திட்டங்கள்ல மதுரை மாவட்டத்தை 3 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வீட்டுக்கே போய் பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். படிச்சு டிகிரி வாங்கினா போதாது, வேலை வாய்ப்பை பெற வைப்பதற்காக திறன் பயிற்சிகள் ரொம்ப முக்கியம்னு உணர்ந்து நான் தொடங்கின கனவு திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வேண்டிய ஸ்பெஷல் கோர்ஸ் எல்லாம் எந்த கட்டணமும் இல்லாம இதுல சொல்லி தரப்படுது.
அப்படி மதுரை மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா 1,17,000 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிச்சிருக்கிறோம். இவங்கள பலர் ஆண்டுதோறும் அரசு நடத்துற பாராட்டு விழாவில் கலந்துகிட்டு அவங்களுடைய வெற்றி கதையை பகிர்ந்துக்கிறதையும் நீங்க டிவியில எல்லாம் பார்த்திருப்பீங்க, பூரிப்படைஞ்சிருப்பீங்க. இப்ப அண்மையில அரசு சேவைகள் அனைத்தையும் ஒரே முகாமில் கொண்டு வந்து உடனே தீர்வு காணும்னு கொண்டு வந்ததுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கேம்புக்கு போயிருப்பீங்க. உங்களை மாதிரி 75,597 பேர் மதுரை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பயன்பெற்று இருக்கிறாங்க. அது கூடவே நான் தொடங்கி வச்ச இன்னொரு திட்டம் தான் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்களுடைய நோய்களை ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சு சிறப்பு மருத்துவரோட ஆலோசனைக்கு ஏற்பாடு செஞ்சு மேல் சிகிச்சை உறுதி செய்யக்கூடிய இந்த திட்டத்தில் 22,766 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் நலம் பெற்று இருக்காங்க. வயதான தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் கிட்ட ரேஷன் பொருட்களை எல்லாம் வீடுகளுக்கே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தாய் மாணவர் திட்டத்தில் மதுரை மாவட்டத்தை சார்ந்த 86,130 பயனாளிகள் மாசம் பலன் பெறாங்க. முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்திலிருந்து பெறப்பட்ட 3,75,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. மதுரை மாவட்டத்தில் தாய் தந்தைய இழந்த 341 குழந்தைகளை அன்பு கரங்கள் திட்டம் மூலமாக இந்த அரசு பாதுகாக்கு. 4,196 விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்புகள் இந்த மதுரை மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம முத்திரை திட்டங்கள்ல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லிஸ்ட் மட்டும்தான். இப்படியே ஒவ்வொரு திட்டத்திலும் எவ்வளவு பயனாளிகள் பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பிச்சா இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. ஒவ்வொரு நாளும் இத்தனை லட்சம் மக்கள் பயனடையக்கூடிய மாதிரி நாம் திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நீங்க பாக்குறீங்க எதிர்கட்சிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. வயிற்றெரிச்சலும் ஆற்றாமலையும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கிறாங்க. நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது, எதுவும் எடுபடாது.